நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு இது செய்யின்னு சொல்லிட்டு. It is like testing your faith. அது எதுனா உங்களோட விசுவாசத்தை வந்து பரிசோதிப்பதற்கு. How many of you getting it? எத்தனை பேருக்கு புரிகிறது? Hallelujah. Hallelujah. Because when he asks you to build something up, அவர் ஒரு சில காரியங்களை குறித்து நீங்க கட்டு அப்படினு சொன்னாருன்னா, so you are constantly thinking about it. நீங்க அத பத்தியே நினைச்சிட்டே இருப்பீங்க. So you want it to be this way and that way. நீங்க எப்படினா இந்த வழியில பண்ணலாமா அந்த வழியில பண்ணலாமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் யோசிச்சிட்டு இருப்பீங்க. Amen. So you are already seeing a finished product on your mind. நீங்க வந்து ஏற்கனவே பார்த்திருப்பீங்க அது எப்படி வந்து வரப்போகுதுன்னு பார்த்துட்டீங்க. Suddenly God is interrupting and asking you to stop. திடீர்னு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு நீ அதை நிறுத்தி ஆகணும்னு. Now that's the problem. அதுதான் பிரச்சனையே. How many of you getting it? எத்தனை பேருக்கு புரியுது? Because you already saw it coming to pass. ஏன்னா நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்க அது எப்படி வரப்போகுது அப்படினு. Now it has become an idol for you. இப்போ அது உங்களுக்கு ஒரு தெய்வமாகவே காணப்படும். விக்கிரகமாகவே மாறிவிட்டது. Amen. Are you getting it? எத்தனை பேருக்கு புரியுது? You should always stay the same. நீங்க எப்பவுமே சரியா நிக்கிறவங்களா இருக்கணும். ஒரே விதமாய் நிக்கிறவர்களா. Amen. There are three things that is very important. ஒரு மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஒன்று என்னவென்றால் to obey God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியிறது. 2 இரண்டாவது to obey God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியிறது. 3 மூன்றாவது to obey God. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது. That is it. அதுதான்.